அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பொறுப்புள்ள பெற்றோராக மாறுவோம். வசைபாடும் பெற்றோர்கள். சாதாரணமாக குழந்தைகளை பெற்றோர்கள் திட்டுவார்கள். சில வீடுகளில் கர்ண கொடூரமான பேச்சுக்களும் திட்டுக்களும் இருக்கும். அவற்றை கேட்கும் குழந்தைகளுக்கு மூளை செயல்பாடு குறைந்துவிடும். அவர்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்துமே மூளையில் பதிவாகி நாம் இப்படித்தான் போலிருக்கின்றது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். உதாரணமாக, உனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறவே ஏறாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள். உனக்கு இங்கிலீஷ்னா சுத்தமாகவே வரமாட்டேங்குது, இது போன்ற வார்த்தைகள் குழந்தைகளை கேட்க கேட்க நமக்கு ஆங்கிலம் வராது போலிருக்கிறது என்ற எண்ணம் ஆழ்மனதில் பதிந்துவிடும். பிறகு என்னதான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாலும் அவற்றை மனதில் இருத்தி அவர்களால் படிக்கவே முடியாது. மனித மூளையை முழுவதுமாக பயன்படுத்துபவர்கள் யாருமே இல்லை. 1% மூளையில் பயன்படுத்தியவர்கள் உலகத்தில் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் முழுமையான மூளையை பயன்படுத்துபவர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தை அவர்களால் புரட்டி போட முடியும். குழந்தைகளை திட்டும் போது இவ்வளவு திறன் கொண்ட மூளை அனைவருக்கும் இருக்கின்றது. குழந்தைகளை திட்டும்போது இவ்வளவு திறன் வாய்ந்த மூளையானது மழுங்கடிக்கப்படுகின்றது. விளக்கமாக கூற வேண்டுமென்றால், இயற்கையாகவே மனித மூளையில் 10,000 15,000 வரையிலான நியூரான்கள் அழிந்துவிடும். ஒரு குழந்தையை திட்டும் போது 25,000 முதல் 30,000 வரையிலான நியூரான்கள் அழிந்து விடுகின்றது. பிறகு அந்த நியூரான்களில் தகவல்களை சேமிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால் தான் குழந்தைகளை திட்டவே கூடாது என கூறுகிறார்கள். குழந்தை வளர்த்து பள்ளிக்கூடமும் போக ஆரம்பித்து விடுகின்றது. எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்றாக சப்தம் போட்டு உரக்க படிக்க வேண்டும். அப்போதுதான் மூளை சோர்வடையாமல் இருக்கும். மனதிற்குள்ளேயே படிக்க ஆரம்பித்தால் சீக்கிரமே தூக்கம் வர ஆரம்பித்துவிடும். மூளை வேலை குறைவதால் இது போன்ற தூக்கம் ஏற்படும். குழந்தைகள் செய்யும் நல்ல செயல்களை வாய்விட்டு பாராட்ட வேண்டும். பாராட்டுக்கு குறைவே இருக்கக்கூடாது. சில தவறுகளை செய்யும் போது கவனமாக அந்த தவறால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தை சொல்லி இனி அவ்வாறு செய்யாமல் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தையை பாராட்டும் போது குழந்தையின் செயல்திறன் பல மடங்கு மேம்படுகின்றது. பாராட்டும் போது அதனுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கப்பட்டு மனநிலை ஊக்குவிக்கப்படுகிறது. ஊக்குவிக்கப்படும் குழந்தைகள் விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.